கேட்டுதான் ஆகணும், நாங்கள் பாடித்தான் ஆவோம் அப்படிங்கிறதுக்காக அருமையான ஒரு பாடலை தர இருக்கிறார் மாவட்ட ஆளுநர் திரு பொன் சுப்ராஜ் அவர்கள். பாடல் பாடுறதுக்கு முன்னாடி இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாரும் இருக்கீங்களா? இல்லை சரி சரி, என்ன எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நானும் ஃபஸ்ட்டு முறையாக பாட போகிறேன். ஏன்னா ஒரு சூப்பர் சிங்கர் உட்காந்துருக்கீங்க, நான் ஒரு பாத்ரூம் சிங்கரு. என்ன பாப்பா எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது. அதுபோல் ஒரு மியூசிக் ட்ரூப்பு, ரொம்ப வருஷமாக பாடிக்கிட்டு இருக்க மியூசிக் ட்ரூப்பு, எனக்கு வாய்ப்பு வழங்கிய மோகன் சார் அவர்களுக்கும் ஸ்ரீநிதா அவர்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏலே இளங்கிளியே என் ஆசை பைங்கிளியே, பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே. ஏலே இளங்கிளியே என் ஆசை பைங்கிளியே, பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே. நோன்பு பல நாளிருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க, நோன்பு பல நாளிருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க, தெய்வம் தான் தந்தது உன்னைத்தான் இளம் கிளியே. ஏலேலிளங்கிளியே என் ஆசை பைங்கிளியே, பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே. குழலோடும் யாழோடும் இசை கேட்ட போதும் மழலை உன் சொல் போல இசையாவதேது. குழலோடும் யாழோடும் இசை கேட்ட போதும் மழலை உன் சொல் போல இசையாவதேது. யாரடி உன்னை படைத்தார், அன்னையும் தந்தையும் இல்லை. யாரடி உன்னை படைத்தார், அன்னையும் தந்தையும் இல்லை. அன்பிலே அன்பை வினைத்து வம்புகள் செய்வதும் என்ன? உண்மைதான் சொல்லடி செல்வமே சிரிக்காதே. ஏலேலிளங்கிளியே என் ஆசை பைங்கிளியே, பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே. மலை மீது தவழ்ந்தாடி விளையாடும் நதியே, அலை வீசும் கடல் போல தமிழ் பாடு கொடியே. மலை மீது தவழ்ந்தாடி விளையாடும் நதியே, அலை வீசும் கடல் போல தமிழ் பாடு கொடியே. முடடி வாசற்கதவை கண்கள் தான் பட்டு விடுமே, பாடடி பாச கவிதை நெஞ்சம் தான் கெட்டு விடுமே. என்றைக்கோ எழுதி வைத்தான் இன்றைக்கே நடப்பது
சொல்வதெல்லாம் உண்மைதான் சொல்லடி செல்வமே சிரிக்காதே ஏலேலிலங்கிழியே என் ஆசை பைங்கிழியே பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே நோன்பு பல நான் இருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க நோன்பு பல நான் இருந்து வேண்டும் வரம் வேண்டி நிற்க தெய்வம் தான் தந்தது உன்னை தானிலும் கிளியே இளங்கிளியே என் ஆசை பைங்கிழியே பாலே பசும் கொடியே பைந்தமிழின் தேன் சுவையே பைந்தமிழின் தேன் சுவையே பைந்தமிழின் தேன் சுவையே பைந்தமிழின் தேன் சுவையே. அருமை அருமை அருமை. உண்மையிலே நம்ம கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் சிங்கர் வின்னர் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். அதனால இந்த மேடையில அவருக்கு சூப்பர் சிங்கர் வின்னருக்கு 60 லட்சம் ரூபாய் வீடு கொடுக்கலாம் பரவாயில்ல, அவரை கௌரவிக்கிறதுக்காண்டி பத்திராயிருப்பு ஹோம் கிளப் சார்பாக ஒரு நிமிஷம் பாட்டு நல்லா இருந்துச்சா? அந்த பாட்டு நல்லா இருந்துச்சா? இல்லை எல்லாரும் உண்மையை சொல்லணும். சரி நல்ல அருமை அருமையாக படிக்க அடுத்து பாடலாமா? சரி அருமை அருமை. அவரை கௌரவிக்குமாறாக வத்திராயிருப்பு ஹோம் கிளப்பை சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் மேடை கௌரவம். அவர் பாட்டு பாடி ஜெயிச்சதுக்காண்டி தான் இந்த பிரைஸ். சூப்பர் சிங்கர்ல எப்படி ஸ்ரீநிதா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க அலையன்ஸ் கிளப்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்காண்டி கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை ஹோம் கிளப் சார்பாக வழங்கப்படுகிறது. சிறப்பாக பாடிய அலை கவர்னர் அவர்களுக்கு அறிவியல் இயக்கம் சார்பாக புத்தகம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா படித்து அடுத்து கதாசிரியர் ஆகணும்னு சொல்ல போறாராம். பாடலாசிரியர் ஆயிட்டாரு, அடுத்து கதாசிரியர், அடுத்து இயக்குனர். பன்முக திறமையில வளர வேண்டும் என்று வத்திராயிருப்பு சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸ்ரீநிதா பாப்பாவுக்கும் ஒரு புத்தகம் வழங்கப்படுகிறது. சந்தோஷம். ஸ்ரீநிதாவுக்கும் ஒரு புத்தகம் அறிவியல் இயக்கம் சார்பாக ஐயா பெரியமாளிகம் மற்றும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களும் அறிவியல் இயக்கம் சார்பாக வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு டூயட் பாடல் பாடகி ஸ்ரீநிதா மற்றும் இணை பாடகருடன் இணைந்து அருமையான ஒரு பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு ஆட்ட வரும்னு நினைக்கிறேன். ரைட்.